பொதுவா நம்ம யூகேல வாங்குற சம்பளம் எங்க செலவழியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்த அப்படியே 2ஆ பிரிச்சோம்னா, பாதி சம்பளம் நம்ம வீட்டுக்கு தான். ஒண்ணு வாடகையாவோ, இல்ல இஎம்ஐயாவோ கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இல்ல வரப்போறவங்களா இருக்கட்டும், இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, நம்மளுடைய அதிக செலவு எங்க போகும்னா, வீடுக்கு தான் போகும். ஸோ, அப்பேற்பட்ட அந்த வீடு ஹவுசிங் செக்டார்ல தான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அது என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறத பத்தி தான் நான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வாங்க, வெல்கம் டு நேத்தன் இன் லண்டன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை வந்து எனக்கு பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட்ல குடுங்க. இந்த வீடியோ சொல்லியிருக்க விஷயம் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோவோட கண்டென்ட்குள்ள போலாம். இந்த வீடியோவோட கண்டென்ட் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் ப்ளஸ் ஒரு பேக்ரவுண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லேபர் பார்ட்டி இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி வந்து இவங்க பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய எலெக்ஷன் அஜெண்டாவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க பவருக்கு ஆட்சிக்கு வந்தால் 1.5 மில்லியன் ஹவுஸை வந்து நாங்கள் கட்டி கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக இங்கே ஆல்ரெடி ஹவுசிங் செக்டார் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், ஆல்ரெடி அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ஹவுசிங் செக்டாரில் வந்து நிறையா வந்து லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது. முக்கியமாக ப்ளம்பிங்காக இருக்கட்டும், கார்பென்ட்ரியாக இருக்கட்டும், ரூஃபிங்காக இருக்கட்டும், இந்த ஹவுசிங் செக்டாரில் வந்து நிறையா ஒர்க்கர் வந்து ஷார்ட்டேஜில் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஏன் இந்த ஷார்ட்டேஜ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இங்கே வந்து பிரெக்சிட் நடந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இருந்த எம்ப்ளாயிஸ், அதாவது லேபர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, யூரோப்புக்கும் மைக்ரேட் ஆகிட்டாங்க, இல்லை ரிட்டர்ன் போயிட்டாங்க, இல்லை புதுசாக வர்றவங்களும் அவங்களால வர முடியல, வந்தாலும் இங்கே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க நிறைய சேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி இதுதான் ப்ராப்ளம்னு இவங்க பிஸ்னஸ் மேன் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு சொல்யூஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், யூகேல இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்து நீங்கள் எடுத்து ட்ரைன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சொல்யூஷன் வந்து நடைமுறைக்கு பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பிஸ்னஸ் மேன், அதாவது ஹவுசிங் செக்டாரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், இல்லை அது வந்து பாசிபிள் இல்லை. அப்படியே அவங்க பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்தாலும் ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் கிடைக்கல, இன்னும் பத்தலை அப்படின்னு தான் அவங்க ரெக்வஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ரெக்வஸ்ட்டை வந்து இதை அக்செப்ட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய யூகே கவர்மெண்ட் வந்து லேபர் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணி இதை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது அப்படின்னா புதுசாக ஒரு வீசா ஸ்கீம் ஓப்பன் ஆக வாய்ப்பு உண்டு. வீசா ஸ்கீம்ன்றதை விட புதுசாக ஒரு வீசா கேட்டகரி, ஆல்ரெடி இந்த ஹெல்த் கேருக்கு எப்படி ஓப்பன் ஆச்சோ அது மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்காக ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷனாவோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு கேட்டகரியிலையாவோ, ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வந்து நிறையா ஃபாரின் ஒர்க்கர்ஸை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது பாசிட்டிவாக முடிஞ்சால் இந்த ஒரு வீசா ஸ்கீம் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ். இது ஏன் பாசிட்டிவான நியூஸ், இது மோஸ்ட்லி ஏன் பாசிட்டிவாக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேச்சல் ரீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் பார்ட்டி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடான சேஞ்சஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக பார்க்கணும், மான்செஸ்டரோட ஸ்டேடியமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்டை வந்து ரன்வே தேர்ட் ரன்வே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சிலிக்கான் வேலி யூகேல உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக சேஞ்சஸ் நிறையா வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் நிறையா தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒர்க்கர் வந்து ஷார்ட்டேஜாக இருக்காங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் பார்த்த வரைக்கும் ஓகே, இது வந்து பாசிட்டிவாக முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை இது நெகட்டிவாக முடியும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா அதுக்குண்டான ரீசனும் எனக்கு போட்டிங்க அப்படின்னா நான் என்னோடய லேர்னிங்க்கு பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா நான் பார்க்காத ஒன்றை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, அதை நான் கற்றுக்கிருவேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் நான் அதை வந்து லேர்னிங் ப்ளஸ் க்ரோத், இந்த மாதிரி நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.